வணக்கம் guys, வெல்கம் டு இங்கிலாந்து vs இந்தியா லார்ட்ஸ் டெஸ்ட் டே 3 ரிவ்யூ. இன்னைக்கான டேவே பார்த்தீங்கன்னா ஃபயர் டப்பா இருந்துச்சு. நேற்று பர்ஃபெக்டான கேஎல் ராகுல் ஒரு செஞ்சுரியை போட்டாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆடிட்டு இருந்த ரிஷப் பண்ணிட்டு ஒரு ரன் அவுட் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆனார். பட் அவரு இன்ஜுரி இருந்தாலும் ஒரு 74 ரன்ஸ் அடிச்சாரு. பட் இன்னும் அவருக்கு ஃபீல்டை வரல. த்ரூ ஜுரல்த்தை கீப் பண்ணுறாரு. ரவீந்திர ஜடேஜா அவரோட கன்சிஸ்டன்சி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு அவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. தொடர்ந்து 2வது மேட்ச் அடிக்கிறாரு. அண்ட் அவரோட அப்படியே சேம் மோல்டான வாஷிங்டன் சுந்தர் அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் சூப்பராக போட்டார். நடுவில் 2-3 காமெடிலாம் ஓடிச்சு. கிறிஸ் வோக்ஸ் போட்ட பால் பார்த்தீங்கன்னா 2 டைம் மிஸ்ஸிங் திஸ் டைம்ஸ் ஆகாஷ் தீபுக்கு சிறுவையான சிரிப்பு கமெண்ட்ரி பாக்ஸ் ஃபுல்லாக. அப்படி அவங்களோட இன்னிங்ஸ் முடிச்சு இங்கிலாந்து பேட்டிங் வந்தால் செம்ம ஃபயர்டப்பாக இருந்துச்சு. ஒரு ஓவருக்கு மேலே ஜஸ்பிரீத் பும்ராவா இருக்கு. இந்தியா போடக்கூடாதுன்னு நினச்சி இங்கிலாந்து டீமு ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா ஒரு செம காமெடி பண்ணி விட்டாரு. பும்ரா நடந்து வந்தாலே மச்சி இருமச்சி அங்கே எவ்வளோ நடந்து போகிறான், கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பிடிச்சி வச்சு ஓரமாக போய் நின்ட்டாங்க. சுப்மணியில் நடுவில் போய் ஒரு நாளில் ஒரு 4-5 வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சராக பண்ணார். பக்காவான அந்த ஒரு கிங்கோட வைப்பு கொண்டு வராது. லைக் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி வெயிட்டிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 0லேருந்து 2 டீமே ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க பேஸ்பால் ஆட போகிறாங்களா என்ன இல்லை பிராக் ஆட போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கான டே ப்ரிவியூவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.